அம்மா அம்மா கொஞ்சம் நில்லுங்க. திருவிழா கடைவீதியில் அம்மாவின் கையை இருக்க பிடிக்கும் குழந்தை. என்ன சாமி உனக்கு வேணும் என்கிற அம்மாவிடம். அம்மா பஞ்சுமிட்டாய் என்றது குழந்தை. ஐயோ வேண்டாம், வா வேறு தின்பண்டம் வாங்கி தரேன் என்றார் அம்மா. இல்லை, எனக்கு பஞ்சுமிட்டாய் தான் வேண்டுமென அடம்பிடிக்கும் குழந்தைக்கு அம்மா சொன்ன பதில் என்னவாக இருக்கும்? அதுக்கு முன்னால வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் கிளிக் செய்து அனைத்து வீடியோவையும் கண்டு மகிழுங்க. வாங்க திருவிழாவில பஞ்சுமிட்டாய் பற்றிய ஆராய்ச்சி செய்யும் அம்மாவை பார்க்கலாம். வா தம்பி. 90 கிட்ஸ்களின் பிடித்தமான இனிப்பு வகைகளின் ஒன்றான இளஞ்சிவப்பு நிறத்தில் விற்கப்படும் பஞ்சுமிட்டாய். இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பஞ்சுமிட்டாய் என்று சொன்னாலே ஏனோ இனம்புரியா ஓர் உணர்வு தொத்திக்கொள்ளும். உன்னை போல பஞ்சுமிட்டாய் சாப்பிடும்போது குழந்தைகளாக நம்மில் சிலர் மாறிவிடுவோம். அப்படி நம் வாழ்க்கையில் நினைவுகளோடு கலந்துள்ள பஞ்சுமிட்டாயில் இப்போதெல்லாம் ரோடமைன் பி என்ற நச்சுப் பொருள் சேர்க்கப்படுகிறதாம். ரோடமைன் பி என்பது என்ன? அம்மா வா சொல்கிறேன். ரோடமைன் பி என்பது ஒரு செயற்கை சாயம் ஆகும். இது பளிச்சென்ற சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியதாகும். இந்த வேதியியல் நிறமி தண்ணீரில் கலக்கக்கூடிய தன்மை அதிகம் கொண்டதாலும் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியது என்பதாலும் ஜவுளித்துறை, காகிதத்துறை, தோல் துறைகளில் வெகுவாக பயன்படுத்தப்படுகிறது. ரோடமைன் பி இல் உள்ள வேதிப்பொருட்கள் மக்கும் தன்மையற்றவை ஆகும். வெப்பம், வெளிச்சம் ஆகியவற்றை தாங்கக்கூடியவை. ரோடமைன் பி எதில் கலக்க தடை செய்யப்பட்டுள்ளது? அம்மா வா சொல்லுறேன் என்ற அம்மா. ரோடமைன் பி ஜவுளி, தோல் உள்ளிட்ட துறைகளில் நிறமியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் உணவுப் பொருட்களில் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படியா அம்மா? அப்புறம் இந்த நச்சு வண்ணங்கள் நம் உடலில் இருந்து வெளியேற குறைந்தது 45 நாட்களாகும் என்று ஆய்வாளர் குறிப்பிடுகின்றனர். என்ன 45 நாளா என்றான் பையன். அப்புறம் என்ன? முற்றுப்புள்ளி. நம் வாழ்க்கையையே புரட்டி போடும் ஒரு அபாயமாக இன்று பஞ்சுமிட்டாய் மாறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமா? ரோடமைன் பி உடலில் தங்கி சிறுநீரகம், கல்லீரல், நரம்பு மண்டலம், மூளை போன்றவற்றை பாதிக்கும். அதோடு உடல் செல்களில் உள்ள மரபணுக்களை சிதைக்கும் திறன் உடையவை. ஐயோ அம்மா, எனக்கு வேண்டாம் பஞ்சுமிட்டாய். இதை தடுக்க வேறு வழி இல்லையா? இருக்கிறது. ஒரு உணவுப் பொருளில் தடை செய்யப்பட்ட நிறமி இருக்கிறதா இல்லையா என்று குறிப்பிட்டு ஒருவரால் பார்த்த உடனே துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், காய்கறி, பழங்கள், இனிப்பு வகைகள், சாக்லேட், கேக் என எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்களை கவரும் வண்ணம் பளிச்சென்று உணவுப் பொருட்கள் இருந்தால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இயற்கையான நிறங்கள் பளீரென்று இருக்காது என்கிறார் அம்மா. குழந்தைகளே, பெரியவர்களே, அம்மா சொல்வது கேட்டீங்களா? இனி பாதிப்பை தரும் உணவை தவிர்த்து நல்ல இயற்கையான உணவு தின்பண்டங்களை உண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் நலனுக்காக உங்கள் நண்பன் நம்பிக்கை நடை போடுபவன். மற்றுமொரு கதையில் கைகோர்க்கலாம். நன்றி, வணக்கம்.